எல்லாத்துக்கும் வணக்கம். நாங்கள் மெரினா போராட்டத்தில் கலந்துக்கிட்ட இளைஞர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒன்று சேர்ந்துருக்கோம். எதுக்காக ஒன்று சேர்ந்துருக்கோம்னா, முந்தா நேற்று இந்த மாதிரி திரு சீமான் அவர்கள் லாரன்ஸ் அண்ணனை பற்றி ஒரு தப்பான ஒரு தகவலை பதிவு செஞ்சுருக்காரு. இல்லை நாங்கள் கேட்குறோம், நீ யார்? நீ என்ன தமிழனா? நீ மட்டும்தான் தமிழனா இல்லை நாங்கள்லாம் பூரா இங்கிலீஷ்காரங்களா? லாரன்ஸ் அண்ணன் நீ 1 கோடி ரூபா கொடுத்தாருன்ற, நீ அதை என்கிட்ட கணக்காமி உன்கிட்ட கொடுக்கணும் அப்படி இப்படின்ற. ரைட்டு தான் வச்சுக்க. இதே லாரன்ஸ் அண்ணன் வரல, நீ இந்த கூட்டத்துக்கு வந்திருக்க, நீ 1 கோடி ரூபா ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பியா? உன்னால் கொடுக்க முடிஞ்சிருக்குமா? நாங்களே வரலையா? நீ போராட்டம் நடத்தி ஜல்லிக்கட்டு வாங்கி கொடுத்துருப்பியா? அதை சொல்லு. 6 நாள் தான் போராட்டம் பண்ணோம், சரியா? அதுக்கே தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஸ்டேட்டு மட்டும் இல்லை, உலக லெவலில் என்ன கதி கலங்குச்சுன்னு எல்லாத்துக்குமே இங்கே தெரிஞ்சிருக்கோம், சரியா? நீ இப்போ ஒரு சின்ன மேடையை போட்டுட்டு அதில் நீ மட்டும்தான் தெரியல, அந்த மேடையில் உள்ளவங்களும் தெரியல, பின்னாடி அந்த பக்கம் இருக்கிறவங்களும் தெரியல. என்னத்துக்கு வீண் விளம்பரம்? இல்லை கேட்குறேன், லாரன்ஸ் என்ன பேசுறத இதோட நிறுத்திக்க. இல்லைன்னு இவன் அப்புறம் என்ன நடக்கணும் உனக்கே தெரியும், பார்த்துக்க. மெரினா ப்ரொட்டஸ்டினுடைய எல்லா இளைஞர்களும் மாணவர்களும் இங்கே ஒன்று கூடியிருக்கோம். ஏன் கூடியிருக்கோம், எதுக்காக கூடியிருக்கோம்னு இப்போ தோழி பானு எல்லாத்துக்குமே கருத்துக்களை பதிவு செஞ்சாங்க. இன்றைக்கு நாம் தமிழர் அமைப்பினுடைய தலைவர் சீமான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறாரு. 1 கோடி ரூபாய் லாரன்ஸ் யாருக்கு கொடுத்தாரு, என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு செலவு கணக்கு வேணும்னா இங்கே அவர்கிட்ட நேரடியாக கேட்கலாம். பொது மேடையில் போட்டு அவமானப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறதா நினச்சிக்கிட்டு தன்னைத்தானே அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. அதாவது 1 கோடி ரூபாய்க்கு என்ன பண்ண, நான் பரோட்டா வாங்கி ரோட்டில் நிறுத்தினேன்னா தனக்கே யாரோ கொடுத்து தான் உதவி செஞ்சு சாப்பிட்றீங்க. அப்போ உதவி செய்யக்கூடியவங்களை தயவு செஞ்சு மதிங்க. அதுக்கு உண்டான கருத்தை சொல்லுங்க. நீங்கள் தலைவர்ன்ற ஒரு இடத்துல இருக்கிறீங்கன்னா அதுக்குண்டான கண்ணியத்தை எப்படி காப்பாற்றணுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஏதோ மேடை இருக்கு, மைக் இருக்குன்றதுக்காக நீங்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்னா, கூட்டமே இல்லாத ஒரு இடத்துக்கு நீங்கள் தலைவராக இருக்கும்போது தலைவரே இல்லாத ஒரு கூட்டம் எப்படி கூடிச்சு மெரினாலன்றதை நாங்கள் நிரூபித்து காட்டியிருக்கோம். எங்களை நீங்க பேசி பேசி எங்களை பெரிய ஆட்களாம் ஆக்கிக்கிட்டே இருக்கீங்களே தவிர நாங்க இழந்து போயிடல. ஆனா நீங்க பேசும்போது உங்களுடைய கூடாரத்தை என்ன நிலைமையில இருக்குன்றத பாருங்க. தயவு செஞ்சு எதிர்க்க நிக்கிறவனை பார்த்துக்கிட்டு பக்கத்துல இருக்கிற பகையாளியை விட்டுறாதீங்க. உங்களுக்கு ஆளுங்க எல்லாமே பக்கத்துல தான் நின்று உங்களுக்கு குழி தோண்டிக்கிட்டு இருக்காங்க. நாங்க ஸ்டெடியா தான் இருக்கோம். நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு அசைவுகளுக்குமே எங்களை நாங்க உறுதிப்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம். நீங்க நேற்று ஒருத்தர் நின்று சொன்னீங்க, இன்னைக்கு இவ்வளவு பேர் கூடியிருக்கோம். நாளைக்கு நீங்க 10 பேர் நின்று சொன்னீங்கன்னா நாளைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா கண்டனம் வந்துட்டு இருக்கோம். இப்ப தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்தில் உள்ள இளைஞர்களும் மாணவர்களும் இங்க வந்திருக்காங்க. எல்லாருடைய கருத்துக்களும் பதிவு செய்யப்படக்கூடியதான். மாணவர்களுடைய, தமிழர்களுடைய, இளைஞர்களுடைய உணர்வுக்கு தயவு செஞ்சு மதிப்பளிங்க. நாங்க செஞ்சது உணர்வு பூர்வமானது, ஆக்கப்பூர்வமானது. எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாம உங்களை மாதிரி கட்சி ஆரம்பிச்சுட்டு நான் தமிழன் நாங்க கோஷம் போடல. எல்லாரும் தமிழன் கோஷம் போட்டீங்களே. ஈழத்துக்காக போராடின நீங்க ஏன் தமிழ்நாடு பக்கம் திரும்பியே பார்க்கல? தமிழ்நாட்டில் இத்தனை வருஷமா ஜல்லிக்கட்டு நடக்கல, நீங்க போய் வாங்கிட்டு வர வேண்டியதானே? ஒரு கட்சியினுடைய தலைவர் இல்லாத கூட்டம் ஒண்ணு சேர்ந்திருக்குன்னா அதை எப்படி கலைக்கணும்னு தான் நீங்க நினைக்கிறீங்களே தவிர நீங்களும் எல்லா அரசியல் இல்ல, மாற்றும் ஒரு இயக்கம் அப்படின்னு தான் நீங்க சொன்னீங்க. மற்றும் ஒரு கட்சி அரசியல் நோக்கம் தான் சொன்னீங்க. ஆனா 10ஓட 11 அத்தோட இது ஒண்ணுன்ற கதையில நீங்க இப்ப போயிட்டீங்க. உங்களுக்கு எந்த அருகதையுமே இல்லை சொல்றதுக்கு. தயவு செஞ்சு எங்களை இனிமே சீண்டிங்க அப்படின்னா, லாரன்ஸ் அண்ணன் அவரை நீங்க இழுத்துனீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு தமிழர்களையும் பகிச்சிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஆளாயிடாதீங்க.